அதிகாரம் இறைவசனம் 1-9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவோர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்துக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அடியார்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த இறை வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற இந்த வேளையில இன்றைய தினம் திருச்சபையானது மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாளரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த உலகத்தில் இருக்கின்ற உலக மக்கள், படித்தவர்கள், பாமரர்கள், படிக்காதவர்கள், ஏழை எளியவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற அளவில் இறை செய்தியை எழுதி வழங்கியவர் புனித லூக்கா அவர்கள். இன்றைக்கு திருச்சபையானது புனித லூக்கா நற்செய்தியாளர் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இப்பொழுது வாசிக்கப்பட்ட அந்த இறை வார்த்தையில ஆண்டவர் இயேசு 72 சீடர்களை நியமித்து தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் அவர் இருவராக அனுப்புகின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை எடுத்துரைக்கவும், ஆண்டவர் இயேசுவினுடைய இறை செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்கவும், மனம் திரும்புவோருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவும், நோயுற்றவர்களை குணமாக்கவும் ஆண்டவர் இயேசு இந்த திருத்தூதர்களை அனுப்புகின்றார். அவர்களுக்கு அவர் கட்டளையாக சொல்வது, நீங்கள் போகும்போது வழியிலே எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். எந்த ஊருக்கு சென்றாலும், முதலில் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டிற்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்கள். இன்று இந்த வீட்டிற்கு அமைதி உரித்தாகுக. அப்படி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் அந்த அமைதியை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த அமைதி அவர்களுடைய குடும்பங்களிலே தங்கும் என்று சொல்லுகின்றார். அவருடைய உள்ளங்களிலே தங்கும் அந்த இறை அமைதி என்று சொல்லுகின்றார். நீங்கள் எவருக்கும் வணக்கம் செலுத்தவும் வேண்டாம். நீங்கள் போகின்ற பொழுது உங்களுக்கு இரு உடைகளோ பையோ மிதியடியோ எதையும் எடுத்து செல்ல வேண்டாம். அங்கு என்ன நீங்கள் செல்லுகின்ற வீட்டில், நீங்கள் அமருகின்ற வீட்டில் அவர்கள் என்ன உண்ணுகின்றார்களோ அதையும் நீங்களும் உண்ணுங்கள். இறை வார்த்தையை அவர்களுக்கு உணவாக கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக ஆண்டவர் இயேசு, உங்களை யாராவது அந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால்
நீங்கள் அந்த ஊருக்கு வெளியே வந்து உங்களுடைய பாதத்திலே படிந்திருக்கின்ற அந்த தூசியை தட்டி விடுங்கள், அது அவர்களுக்கு எதிரானதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா, நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்துல எந்த வீட்டிற்கு போனாலும் நாம் முதலில் என்ன சொல்லுகிறோம்? எப்படி இருக்கிற அக்கா, எப்படி இருக்கிற அம்மா, எப்படி இருக்கிற தம்பி, எப்படி இருக்கிற, இதைத்தான் சொல்லுகின்ற வழிய முதலில் சென்றவுடன் இந்த வீட்டிற்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லுகின்றோமா? அல்லது இந்த வீட்டிற்கு இறை இயேசுவினுடைய அன்பு நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லுகின்றோமா? அல்லது இறை இயேசுவினுடைய அமைதி உங்கள் ஒவ்வொருவரிடம் இருப்பதாக என்று சொல்லுகின்றோமா? ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அந்த இறை வார்த்தை இன்றளவும் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த இறை வார்த்தையை நாம் ஏற்று, அந்த இறை வார்த்தையை நாம் நம்முடைய உள்ளத்தில் தாங்கி வாழ்கின்ற பொழுது, விசுவாசத்தோடு கேட்கின்ற பொழுது, இறை நம்பிக்கையோடு இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுது, இறை நம்பிக்கையோடு பிறரோடு இந்த இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசு கொடுத்த அன்பு, அமைதி, சமாதானம் நாம் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக பொழியிட்டோம். அன்னை மரியாதையின் இடத்துல இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கின்ற இந்த வேளையில, இந்த குடும்பத்திற்கு ஜெபிக்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அடையும் ஜெபிக்கின்ற இந்த வேளையில, ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அமைதி, ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அருள், ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இரக்கம் எப்பொழுதும் உங்கள் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் நிறைவாக பொழிய வேண்டுமாய் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்ற வல்லமையுள்ள இறைவன், இரக்கம் நிறைந்த இயேசு உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதோ ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்காக ஜெபிக்கின்ற பொழுது நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம், நம்புகின்றோம். நீங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் நம்பினால் அது உங்களுக்கு நடைபெறும் என்று சொல்லுகின்ற எங்கள் அன்பு தெய்வமே இயேசு சுவாமி, இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் நிறைவாக ஆசீர்வதி. சிறப்பாக எங்களுடைய மத்தியில பிரமத சகோதரிகள் இருவர் இருக்கின்றார்கள். இந்த சகோதரிகள் இருவரின் உள்ளத்தையும் ஆண்டவரை நீர் தொடும். ஆண்டவரே, நீர் உம்முடைய வல்லமையால் நீர் அவர்களை தொடும். ஆண்டவரே, உம்முடைய பேர இரக்கத்தால் நீர் அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பவரே, இதோ அந்த சகோதரிகளுக்கு என்ன ஜெபிப்பது, எப்படி ஜெபிப்பது, என்ன கேட்பது என்று புரியாமல் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில, ஆண்டவரை உம்முடைய பிரசன்னம் அந்த சகோதரிகள் இருவர் மீதும் நிறைவாக இறங்குவதாக உம்முடைய வல்லமையால் நிரப்பும். ஆண்டவரே, இதோ இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் நிறைவாக ஆசீர்வதித்தரணும். ஆண்டவரே, சிறப்பாக ஆண்டவரே, இதோ இன்றைய தினம் எங்களுடைய மகன், எங்களுடைய மருமகள் தங்களுடைய 6ஆம் ஆண்டு துவக்க திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். இந்த பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் சாமி. நிறைவாக ஆசீர்வதியும் சாமி. இந்த பிள்ளைகளை, இவர்கள் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதியும் சாமி. இவர்கள் போகும்போது வரும்போது இவர்களுக்கு முன்னும் பின்னும் அரணாக நீரே இருந்து இவர்களை பாதுகாத்தலும் சாமி. இவர்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், பிரச்சனைகள், பிளவுகள், துன்பங்கள் என்ன என்பதை நீர் ஒருவரை அறிந்திருக்கின்றீர். நீரை நிறைவாக ஆசீர்வதித்தரணும். ஆண்டவரே, உம்முடைய பேர் இரக்கத்தால் அவர்கள் இருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுடைய பிள்ளையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழங்கியிருக்கிறோம் சாமி. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற இந்த வேளையில அனைவரும் எழுந்து நின்று தூய ஆவியானவரின் பாடலை நாம் பாடுவோம். ஒருமித்த குரலோடு உற்சாகத்தோடு ஆண்டவர் இயேசுவினுடைய தூய ஆவியின் பாடலை நாம் ஒன்று சேர்ந்து பாடுவோம்.
ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவனாகியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவனாகியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோம் என்னை கர்த்தரே, ஆசீர்வாதியோம் என்னை கர்த்தரே. ஆண்டவரே, ஆசீர்வாதியோம் ஆண்டவரே, இந்த புலவன் மேலே இறங்கும் ஆண்டவரே, உடைய வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே இறங்கி வாரும், இறங்கி வாரும் ஆண்டவரே. இதோ ஊற்று தண்ணீராம் இயேசுவே, நீர் இறங்கி வாரும். இதோ இங்கிருந்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வெறுமனே